இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் தான் வந்து எல்லாருமே சங்கடத்தில் உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் கிராஷ் ஆன இடம் வந்து ஒரு ஸ்கூல், அதாவது பிரைமரி ஸ்கூல். 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் படிக்கிற ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைங்க அவங்க படிக்கிற இடத்துல தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன இந்த ஃப்ளைட் வந்து ஏதோ ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ இல்லை ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டோ கிடையாது. இது வந்து ராணுவத்தில் யூஸ் பண்ற ஒரு ஏர்கிராஃப்ட். அதை அந்த பயிற்சிக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரைனிங் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை ஓட்டுன பைலட்டுமே இப்போ உயிரோட இல்லை, அவருமே இறந்துட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்களோட ஏர்கிராஃப்ட் தான், எங்களோட ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள ஃப்ளைட் தான் அப்படின்னு அங்க இருக்கிற ராணுவ படையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது கண்ட்ரோலே இல்லாத நிலைமையில தான் அந்த ஸ்கூல்ல இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னும் ராணுவத்துல வந்து சொல்லியிருக்காங்க. 19க்கும் மேற்பட்டவங்க இதுல வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபயர் எரிஞ்சது கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேற்பட்டவங்க இந்த ஃபயர்ல ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்க்ளூடிங் குழந்தைங்களும் தான் சொல்றேன்.